பத்ரிநாத் ட்ரிப்பிலேருந்து ட்ரிப்பு கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் ஆயிடுச்சு ரோடு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால. பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் ட்ரிப்பிலேருந்து தமிழ்நாட்டில் எங்கள் கோயில் வந்து கும்பாபிஷேகம். காங்கேயம் காடேஸ்வரர் கோயில், கடையூர் கடேஸ்வரர் கோயில். அதனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிடலாம். சரி எப்படி இருந்தாலும் பத்ரிநாத் போய் சாமி கும்பிட முடியாது, கும்பாபிஷேகத்துக்கு நாள் போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்ட உடனே 10 மணி ஆயிடுச்சு. 10:15 இப்போ நான் இங்கேருந்து நாகராஜ் அப்படிங்கிற ஊரில் இருந்தோம். அங்கேருந்து ரிஷிகேஷுக்கு பஸ் ஏறியாச்சு. இப்போ ரிஷிகேஷ் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிஷிகேஷ் இறங்கி ரிஷிகேஷ் 3:30 பஸ் ஏறிட்டேன். 3:30 பஸ் ஏறி இப்போ நான் ஹரித்வார் தாண்டிட்டு இருக்கேன். ஏசி பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். பஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கேன். மேக்ஸிமம் வந்து 5 hours சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நைட்டு ஒரு 9 மணிக்குள்ள டெல்லி போயிடலாம். டெல்லி போய்ட்டோம்னா டெல்லியிலேருந்து நாளைக்கு காலையில் ஃப்ளைட் எங்கே ரூம் எடுத்து இங்கே வந்துட்டு நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டில் தான் போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்துருக்கேன். டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பார்ப்போம் வந்து பஸ் எத்தனை மணிக்கு டெல்லி ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரில. டெல்லி ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நைட்டு ஒரு லாட்ஜில் ரூம் எடுக்கணும். ரூம் எடுத்து அப்படி இப்படி தண்ணி வச்சுட்டு காலையில் ஃப்ரெஷ் எடுக்கிறோம்னா டேரெக்டாக போனால் சாமி கும்பிட்றது சரியாக இருக்கும். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து காங்கேயம் போகணும். சாமி கும்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் யூபி கவர்மெண்ட் பஸ்ஸு. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் பஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே ஈச்சர் அசோக்கில் எல்லா இடத்தையும் போட்டிருக்காங்க. பஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம கர்நாடகா பஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாமே நிறைய பஸ்ஸில் புது பஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா பஸ்ஸும் ஓகே தாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பாருங்கள், பஸ்ஸோட சீட்டஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஹரித்வாரில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சிறுசு. அப்போ என்னால் வந்து ஒரே டைமில் கிட்டத்தட்ட 10 பஸ் ஒரே டைமில் வெளியில் போகலாம். ஹார்ன் அடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹரித்வாரில். பார்த்தா அதுக்கு ரோடு எல்லாமே சின்ன சின்ன ரோடுக்கு தான். அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஓவராக தான் இருக்கும். இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் வெளியே கிளம்பியாச்சு. ஹரித்வார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே கிளம்பிடுச்சு. 3:30 கிளம்பணும் அப்படி 4:30 ஹரித்வார் வந்துச்சு. 3:30 ரிஷிகேஷில் கிளம்பிச்சு. 4:30 ஹரித்வார் வந்தாச்சு. ஹரித்வார் வந்து வண்டி வெளியே வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஊர் ஓடிட்டு இருக்கிற நார்மல் 3 wheel ஆட்டோ தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஆட்டோவே பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு வேன் கூட பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிற கடைங்க. பஸ் அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இன்றைக்கெல்லாம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இதே நாங்கள் 1ஆம் தேதி நாங்கள் வந்தப்போ இந்த ஃப்ளைட்டில் எங்கேயுமே நடக்கவே முடியல. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்கிறது. ஹோட்டல்ஸ் இருக்குது. எல்லா விதமான ரேட்லேயும் ஹோட்டல்ஸ் எல்லாமே கிடைக்கும். நிறைய ஆசிரமங்கள் நிறையா இருக்குது. ஆசிரமம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ ஆசிரமமாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே ஆசிரமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஏதோ 1-2 தப்பாக இருக்கலாம். பட்டு நாங்கள் வந்து தங்கியிருந்த ஆசிரமம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து தங்குறதை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன ரேட்டில் எதிர்பார்த்தீங்கனாலும் இருக்கலாம். டூரிஸ்ட் வண்டியெல்லாம் அது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் டூரிஸ்ட் வண்டி கிடைக்கும். உங்களுக்கு என்ன ரேட்டில் எந்த மாதிரி டூரிஸ்ட் வண்டி வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி பார்த்துட்டு பாருங்கள். ஹரித்வார் சிட்டிங்கில் அப்படியே ட்ராவல் பண்ணி வெளியே போயிட்டுருக்கோம். நான் இப்போ டெல்லி வர பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். அப்படின்னால அந்த பஸ் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம ஹரித்வார் சிட்டி விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆக போகிறது பார்த்திங்கன்னா கங்கை ஆற்றிலிருந்து பிரிஞ்சு வர்ற ஒரு கேனல். இந்த கேனல் அப்படின்னா வாக்கியம் சொல்லுவாங்க. இந்த கேனல்லே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு. பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஃபுல் கொள்ளளவு போயிட்டுருக்கு. இந்த கேனலோட சைடில் தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் பார்த்திங்கன்னா கங்கா ஆரத்தி நடக்கும். அதுக்கு அந்த பக்கம் தான் மானசா தேவி கோயில் எல்லாமே இருக்குது. அங்கே கங்கா ஆரத்தி, மானசா தேவி அது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. அதனால் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போது டேரெக்டாக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றதுக்கு இந்த ரோடு, இந்த ஜாயிண்டாக ரோடு பாருங்கள். இது வந்து தில்லி டு டேராடூன் ஹைவே. இந்த சைடில் போகிறது வந்து தில்லி போகிறது. இதில் பேக் சைடில் நம்மளுக்கு ரைட் சைடில் போகிறது வந்து டேராடூன், மசூரி, பர்கோட், கங்கோத்ரி, யமுனோத்ரி எல்லாமே அதெல்லாம் போகும்போது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஹைவேல ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஸ்மூவ் ஆரம்பிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த ஹோட்டலில் எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். ஒரு காஃபி ஒன்று கொடுடான்னு கேட்டேன். அவன் சொல்லிட்டான் டீ மட்டும் தாங்க இருக்குது, காஃபி இல்லைன்ட்டான். ஸோ வெக்ஸ் ஆகி திரும்பிட்டேன். இன்றைக்கி காஃபியும் குடிக்க முடியாது. இப்போ இன்றைக்கி நைட்டு தான் அநேகமாக காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஹோட்டல்டா நடத்துகிறீங்க?
அப்பா கடைசி ஒரு வழியாக ஹாட் காஃபி தான் கிடைக்கலங்க. ஒரு கோல்டு காஃபினாலும் ட்ரை பண்ணி கோல்டு காஃபி கண்டுபிடிச்சிட்டேன். எனர்ஜி காஃபி கேப்பச்சினோ கோல்டு காஃபி வாங்கியாச்சு. நீ அடுத்து கோல்டு காஃபி கூட பார்த்தீங்கன்னா போர்பான் டார்க் ஃபேண்டஸி வாங்கிக்கிறேன். நீ இது ரெண்டையும் அப்படியே சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு நீ இறங்க வரைக்கும் இதை பார்க்க வந்து அப்படி இறங்கினதுக்கப்புறம் ஏதாச்சும் நல்ல ஹோட்டலில் நல்ல ஒரு கட்டிடலாங்கிற முடிவில் இருக்கேன். பரவாயில்லைங்க, கோல்டு காஃபி நல்லா தான் இருக்குது. நல்லா காஃபி ஸ்மெல் அடிக்குது. என்ன கிடையாது ஜில்லுன்னு இருக்குது. அவ்வளோதான் சாப்பிட்டு எதிர்பார்த்தா ஜில்லுன்னு இருக்குது. நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கோல்டு காஃபி குடிக்கிறேன். அது டெல்லியில் நல்லா தான் இருக்குது. இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இந்த கம்பெனியோட கோல்டு காஃபி நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 9:43 மெட்ரோ ஏரியாச்சு. இங்கேருந்து நியூ தில்லி இறங்கணும். நியூ தில்லி இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காஷ்மீர் கேட் அப்படின்ற ஒரு ஸ்டாப் வரும். இங்கேருந்து 10 ஸ்டாப் தாண்டி காஷ்மீர் கேட் இறங்கி காஷ்மீர் கேட்லேருந்து நியூ தில்லிக்கு மாறணும். நியூ தில்லி இறங்கி அங்கேருந்து இன்னொரு டிக்கெட் எடுக்கணும், ஏரோ சிட்டி அப்படின்ட்டு. அதுதான் ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ என்னோடய டிக்கெட் வந்து நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இப்போது நான் காஷ்மீர் கேட் இறங்கி அடுத்து நியூ தில்லி மாறி அதுக்கடுத்து ஏரோ சிட்டி அப்படிங்கிற ஸ்டாப்புக்கு போகணும். காலை வணக்கம். இப்போ கிளம்பியாச்சு, ஃப்ளைட்டு கிளம்பியாச்சு. என்னோடய செக் அவுட் டைம் வந்து 5:20 தான் ஃப்ளைட் டைமு. இதில் ஒரு 2 ஹவர் முன்னாடி ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அதனால் ஸோ டைம் வந்து 2:35 ஆகிருக்கு. இப்போ நான் கிளம்பியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஏர்போர்ட்டில் பார்ப்போம். ஒரு வழி ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சு. ஏர்போர்ட் வந்தாச்சு. அப்பா ஒரு வழியாக 8:15 கோயம்புத்தூர் ரீச் ஆகியாச்சு. அடுத்து நேராக வண்டியை பிடிச்சி நம்ம கோயிலுக்கு ஓட வேண்டியதுதான். அருள்மிகு காடேஸ்வரர் கோயில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கூட்டிட்டு போங்க. எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஒருத்தர் 2 பேர் மிஸ் பண்ணலாம். மொத்தமே வீட்டுக்காரக்காரன் வைஃபக்காரன் வரீங்க. அதனால என்ன பண்றீங்க, வைஃபையும் வீட்டுக்காரையும் கையை பிடிச்சி ஃபேமிலியா கூட்டிட்டு போங்க. மிஸ் பண்ணிடாதீங்க யாரையும்.